போட்டிருக்கோம். அது போல கொடநாட்டிலையும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான். எல்லாம் பயமுறுத்தி இருக்காங்க. அந்த பயத்துல நான் இன்றைக்கு டெல்லியில இன்ட்ராகேஷன்ல உட்காந்துருக்கேன். கரெக்டா 22 ஏப்ரல் என்ன போய் ரெட்டாலிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதுல விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, அன்றைக்கு அது நடந்துச்சு. அவங்க போய் அந்த கூர்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனது. அவர் சொல்றாரு பழனிசாமி, இவர் என்னமோ வன்மமா சொல்றாரு அண்ணன் செங்கோட்டையன். அதுல எத்தனை பேர் செத்தாங்க அங்க உள்ள அந்த ஒரு இவன் இந்த ஆபரேட்டர் வந்து சூசைட் பண்ணிட்டான். அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டாரு. இன்னொன்னு அந்த யாராவது கேரளால இருந்து வந்தாங்களே அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாரா இருக்க முடியும்? அங்க போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது? அது அந்த சூழ்நிலையை பாருங்க. எங்க சித்தி ஜெயில இருக்காங்க. நானும் 17ஆம் தேதி என்ன கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. என்ன கட்சியை விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமானுச்சு. இந்த ஃபைல் எல்லாம் எடுத்து டிடிவி வெளியில விட்டுறலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை. எல்லாம் போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்க அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்தணுங்கிற கேவலமான புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டோம். அதுல நான் படிச்ச எல்லார பத்தி இருந்துச்சு. எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்ல, அது அங்க இருந்தது. அது அம்மா ரூம்ல இருக்கும். நாங்க பழைய இதுல எல்லாம் பாத்துருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க. அதுல உள்ளதெல்லாம் ஃபைல்ல வச்சிருந்ததுல நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்ல அதெல்லாம் என்னன்னு பார்த்து கிழிச்சு போடுங்க தமிழ், வேற யாரையும் நம்ப முடியாது. நாங்க 2 பேரும் படிச்சுட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஷட்டர்ல போட்டு அடிச்சு அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்க போய் தேடிட்டு இருந்தாரு. அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்ன வந்து என்னது கைதுக்கு காரணமா இருக்குவேன், நான் கட்சியை விட்டு நீக்கிட்டு. உண்மைதான். என்னைக்குமே டிடிவி தினகரன் பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான். அதை ஒண்டி நான் வச்சு, ஏன்னா துரோகத்தை வீழ்த்தாம நான் வந்து யார் தடுத்தாலும் ஓய மாட்டேன். என்னோட சுவாபம் எல்லாருக்கும் தெரியும். இது அம்மாட்ட வளர்ந்த நாங்கள் கத்துக்கொண்ட இது. எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். என்ன ஆனாலும் சரி, பழனிசாமிங்கிற துரோகத்தை வீழ்த்தாமல் தினகரன் டிடிவி தினகரன் ஓய மாட்டார். பழனிசாமியை நான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சிட்டு வர்றாரு. யாரை கண்டாலும் பயம். அதனால வந்து எனக்கே வேலை இருக்காது போல இருக்கு. அவரே எல்லா வேலையும் இந்த எலெக்ஷன்ல முடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். அவர் குடும்ப கட்சியா நடத்த போறது அவர் சொல்றது உண்மைதானே. அவரு மகன் மருமகன் யாரோ அவங்க தானே எல்லா இடத்துக்கும் வர்றாங்க, எல்லார்ட்டையும் பேசுறாங்க. எனக்கு தெரியுமே, எல்லார்ட்டையும் பேசுறது, எல்லாரையும் தொடர்பு கொள்றது. ஈவன் எங்க கட்சியில இருக்கிற முக்கியமான வேட்பாளர்களா தகுதி உள்ளவங்களாம் ரெட்டாலிக்கு வாங்க, அவர் குக்கர்ல தானே போட்டியிட முடியலன்னு நாங்க கூட்டணியில் இருந்தப்பே பேசியது எல்லாம் ஒரு பையன் வகையறாக்கள் தான். உண்மை, அதான் சொல்லியிருக்கேன்.